ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை ரேஸ் கோர்ஸ் ரோடு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இந்த ரோடை வந்து 6.3 கோடி ரூபா செலவில் வந்துட்டு டெவலப் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்துட்டு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு சைக்கிளிங் ட்ராக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ட்ரெயின்னு, அதுக்கு மேலே வந்து பேவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த ரோடை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, ஏற்கனவே இந்த ரோட்டில் வந்து வாக்கிங்கு, அது தவிர்த்து ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக இந்த ரோடு வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியான ரோடு. அதுபோல் 2 பிஸியான ரோடுக்கு இடையில இருக்குது. மேலூர் மெயின் ரோடு, அழகர்கோயில் மெயின் ரோடு, இது 2க்கு இடையில இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரோடை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இது போல் வந்து வைகை பேங்க் ரோடு இருக்குல்ல, ஸோ அது, காலவாசல் பைபாஸ் ரோடு, அதுக்கப்புறம் வந்து மேலூர் மெயின் ரோடு, ஸோ இது 3ஐயும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அமைய இருக்கிற சைக்கிளிங் ட்ராக் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் அகலமும் 800 மீட்டர் நீளமும் இருக்கும். அது தவிர்த்து சைக்கிளிஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக வந்து மார்க்கிங்கும் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.